வெல்கம் பேக் டு மை சேனல். நிதிஷ் பற்றி தெரிஞ்ச எல்லா உண்மையினாலுமே ஷாக்கிங் மேலே ஷாக்கிங்காக இருக்கிறான் கோபி. இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கான். இந்த சுச்சுவேஷனில் தான் இனியாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு பாக்கியாக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. இதை பற்றி கோபிகிட்ட கேட்குறாங்க. ஆனால் கோபி என்ன சொல்லி இனியா பற்றின உண்மைகளை மறைக்கிறான் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிதிஷ் பார்த்தனா எல்லா உண்மையுமே தெரிஞ்சனால செம ஷாக்கிங்கில் இருக்கான் கோபி. இனியோட வாழ்க்கையை நம்மளை நாசம் பண்ணிட்டுமே அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் தவியாத்த வச்சுட்டு இருக்கான். மக கேட்குற கேள்விக்கு அவனால் சுத்தமாக ஆன்சர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சுதாகர் வீட்டுக்குள்ள இனியா கூட்டிட்டு கோபி என்ன சொல்றான்னா, இனிமேல் என் பொண்ணு உங்க வீட்டில் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறான். கோபியோட இந்த முடிவை கேட்ட உடனே சுதாகரும் சந்திரிகாவும் பயப்படுறாங்க. கோபிட்ட அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், இப்பதான் பர்த்டே பார்ட்டி எல்லாமே முடிஞ்சு சம்பந்தியமா பாட்டி எல்லாருமே வீட்டுக்கு போயிருக்காங்க, இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை போய் சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லை அப்படின்னு டெக்னிக்கலா பேசுறான் சுதாகர். ஆனா கோபி அவனோட முடிவில் உறுதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் இனியா என்ன பண்றானா, அப்பாவை தனியா கூட்டிட்டு பேசுறான். சாரிப்பா, நான் பதட்டத்துல என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாம உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு கோபி என்ன சொல்றாருன்னா, எப்படியும் என்கிட்ட தானமா சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பி வாமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இனியா கோபிட்ட இதெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என்ன இந்த வீட்டுல யாருமே டார்ச்சர் பண்ணலப்பா அப்படின்னு சொல்றா. நான் இங்கேயே இருக்கேன், அங்கிள் சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு சொல்றா. நிதிஷ் இப்ப நடந்த பிரச்சனையால தான் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றான். நான் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன்ப்பா, என்னால முடியலன்னா நம்ம வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் கோபி என்ன சொல்றான்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நம்பினேன், பாக்கியா உன்னை பற்றி சொன்னப்போ கூட நான் நம்பவே இல்லை, அவளோட ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் பிரச்சனை வந்தப்போ கூட நான் பொறுமையாக தான் இருந்தேன், இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என் பொண்ணை இங்கே விட்டுட்டு போகிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இனியா என்ன சொல்கிறேன்னா, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. இனியா இந்த மாதிரி சொன்னனால கோபி சரியே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க இருந்து. அதுக்கப்புறம் தான் சுதாகருக்கு நிம்மதியாக இருக்குது. கோபி போனதுக்கப்புறம் இனியாவை கூப்பிட்டு சுதாகர் பேசுகிறான். இனிமே எந்த பிரச்சனையாலுமே எங்கிட்ட சொல்லுமா, உன்னை என் பொண்ணாக தான் பார்க்குறேன் அப்படின்னு நடிக்கிறான். அப்போ நிதிஷ் வெளியிலிருந்து வரான். ஸோ இனியா உள்ளே அனுப்பிட்டு மகன்கிட்ட பேசிட்டு இருக்காரு சுதாகர். இனிமேலாவது ஒழுங்காயிரு, இனியா கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஒழுங்கா வாழ்ற வழியை பாரு அப்படின்னு சொல்றான். இதனால நிதிஷ் அப்செட் ஆகி ரூமுக்கு வரான். நெக்ஸ்ட் டே பாக்கியா வீட்டுக்கு கோபி வராரு. இனியாவோட மேரேஜ் லைஃப் பத்தி ஆக ஓகோன்னு பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஆனா கோபி அதை எல்லாமே கேட்கிற மனநிலையில கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. அப்போ கோபி என்ன சொல்றாருன்னா, இந்த மேரேஜ் நடத்தாமலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இதனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக்கிங் ஆகுறாங்க. ஏன் எதுக்காக இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க. உடனே கோபி என்ன சொல்றாருன்னா, இனியா இங்கே நம்மளோட இருந்திருப்பார்ல, ஆசைப்பட்ட மாதிரியே லேட்டா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் கோபிகிட்ட தனியாக என்ன பிரச்சனை, இனியாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு தெரியணும், என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு தோண்டி தோண்டி கேட்டுட்டே இருக்கா பாக்கியா. அப்போ கோபி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். அதுக்கப்புறம் இனியாவை பார்க்கறதுக்காக வேண்டி சுதாகர் விட்டு கிளம்பி போகிறான். அங்கே போய் கோபி என்ன சொல்கிறான்னா, என் பொண்ணை நானே ஆஃபீஸில் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். உடனே சந்திரிகா என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் மகளை நம்ம கொடுமைப்படுத்துறோம் அப்படின்ட்டு நோட்டமிட வந்திருக்காரு அப்படின்னு ஓவராக பேசுகிறாங்க. காரில் வரும்போது இனியாட்ட கோபி என்ன சொல்கிறான்னா, நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை, நீ இப்போ கூட நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லி உன்னை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் கோபி. இதுக்கு இனியாவோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். கோபி திங்க் பண்ற மாதிரி தான் எல்லா தகப்பனுமே நினைப்பாங்க. சந்திரிகாவும் சரி நிதிஷ்னு ஒண்ணுனா அவங்களும் தான் கோபி மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. ஆனா சந்திரிகா இப்போ ஓவரா பேசிட்டு இருக்காங்க. காசு இருக்கிற திமிர்ல எல்லாத்தையுமே மறைச்சு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு பையன் மேல மிஸ்டேக்கே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்றதே கிரைம், அது கூடவே இவங்களுக்கு தெரியாம இருக்கும். பண திமிர்ல என்ன வேணும்னாலுமே பேசுவாங்க. சுதாகர் என்னமோ நல்லவனாட்டம் ஓவரா இனியா ஃபேமிலி முன்னாடி நடிச்சிட்டு இருக்கான். என்னைக்கு இந்த விஷயம் பாக்கிக்கு தெரிய போகுதோ அப்படின்றது தெரியல. தெரிஞ்ச அவ்வளவுதான். கோபி மாதிரி சைலண்டா டீல் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. சந்திரிகா, சுதாகர், நிதிஷ் இந்த 3 பேரையுமே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்க. இனியாவும் எதுவும் சொல்லாம பாக்கியா கூட வீட்டுக்கு போயிடுவா. இப்போ கோபி சொன்னதுக்கு இனியா ஓகே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாளா, இல்ல சேம் டைலாக்கே சொல்லி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா அப்படின்றது இனி வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.